சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 11 வயது பிகார் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து இருந்ததை சென்னை குடிநீர் வாரியம் உறுதி செய்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினேஷ். வணக்கம். விவரங்கள் என்ன வினேஷ்? சென்னை சைதாப்பேட்டை அபித் காலனியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் வசித்து இங்கு இருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் மெட்ரோ வாட்டர் மூலமாக தான் குடிநீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பீகாரை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் தனது மனைவி அதே போல 4 பிள்ளைகளோடு இங்கு பகுதியில் குடியேறியிருக்கிறார். கடந்த புதன்கிழமை அன்று அவரது 3வது மகனான யுவராஜிற்கு 2 முறை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அருகில் இருக்கக்கூடிய மருந்தகத்தில் சென்று மாத்திரை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 27ஆம் தேதி மீண்டும் மதியம் 2 மணி அளவில் இந்த சிறுவன் வாந்தி எடுத்திருக்கிறார். உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். அதன் பின்பு மீண்டும் வீட்டிற்கு வந்த பின்னர் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக கிண்டியில் இருக்கக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். அங்கிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மீண்டும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தான் சிறுவன். அதன் பின்னர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்த நிலையில் இவர் வரும் வழியிலே இருந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சியில் தான் தற்பொழுது வரை இந்த பகுதியில் முழுமையாக குடிநீரில் கழிவுநீர் முழுமையாக கலந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் சென்னை குடிநீர் வாரிய இயக்குனர் வினய் அவர்கள் இந்த பகுதியை முழுமையாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீரின் தரத்தையும் பரிசோதனை மேற்கொண்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்களின் குற்றம் சாட்டுக்கு மெட்ரோ வாரிய குடிநீர் வாரியம் தற்பொழுது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதே போல சைதாப்பேட்டை அபித் காலனியில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த இடத்தை முழுமையாக ஆய்வு செய்தோம். இந்த பகுதியில் வெளியேறக்கூடிய கழிவுநீரின் வழித்தடத்தில் ஆற்றுக்கு கழிவுநீர் செல்லும் இடத்தில் அடைப்பு இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் செல்வதற்கு இடையராக இருந்த சுவர் கட்டியதன் மூலம் இந்த அடைப்பு இருந்ததாகவும் குடிநீருடன் கழிவுநீர் இந்த பகுதியில் கலந்துள்ளதாகவும் மெட்ரோ வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே தகவலின் அடிப்படையில் மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கழிவுநீர் செல்ல தடையாக இருந்த சுவரானது உடைக்கப்பட்டு அதனுடைய உயரம் குறைக்கப்பட்டதாக அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்ட 2 பேரில் ஒரு மகன் அந்த யுவராஜ் உயிரிழந்ததுக்கு அடுத்து அந்த பிற ஒரு மாணவி மட்டும் தற்பொழுது எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருடைய நிலை சீராக உள்ளதாகவும் தன்னுடைய அறிக்கையிலே மெட்ரோ வாரிய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சிறிது நேரத்தில் இன்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு மெட்ரோ வாரிய அதிகாரிகளுடைய விளக்கம் தற்பொழுது இந்த பகுதியில் மழைநீர் வெளியேறுவதற்கான குழாய் வழியாகவும் அதே போல குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாகவும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் சிறுவன் இந்த குடிநீர் அருந்திதான் உயிரிழந்ததற்கான எந்த விதமான உத்தரவையும் தற்போது வரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை வெளியாகவில்லை. அது வெளியான பின்புதான் குடிநீர் குடித்ததன் காரணமாக தான் சிறுவன் உயிரிழந்தனால என்பது போன்ற தகவல் எல்லாம் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.